பில்லி, சூனியம், ஏவல் இந்த மாதிரி மருந்து வைக்கிறது, செய்வன பண்ணுறது, இதுக்கெல்லாம் என்னங்க பண்ணுறது? மாசாணியம்மன் கோயிலில் மிளகாய் அரைச்சா எல்லாத்துக்கும் தீர்வாகுமாங்கிறாங்க. நிச்சயமாக தீர்வாகும். தீர்வாகாமல் இருக்காது. ஆனால் அரைச்சும் எதுவுமே நல்லா இல்லையே, சரியாகலையே அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு தான் இந்த பதிவு. கொஞ்சம் கஷ்டம், நஷ்டம், பிரச்சனை, குடும்பத்துக்குள்ள பிரச்சனை, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, கருத்து வேறுபாடு, இப்படி வந்து ஒரு விஷயம் வந்துச்சுனாலே ஏதோ மருந்து மாயம் வச்சுட்டாங்க, செய்வனை வச்சுட்டாங்க, அதை பண்ணிட்டாங்க, இது பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதுல அவங்களாவே கற்பனை பண்ணிக்கிறாங்க. அந்த மாதிரி கற்பனை பண்ணிக்காதீங்க. மனிதர்களுக்கு எல்லா நிலையிலையும் பிரச்சனைகள் இருக்க தான் செய்யுது. அந்த பிரச்சனைகளை நம்ம தான் ஏற்படுத்திக்கிறோம். அதனால தான் செய்யக்கூடிய காரியங்களில் வரக்கூடிய வினைகளுக்கு நம்ம தான் காரணமாக இருக்கிறதுனால அது செய்வனை என்று அன்றைக்கி முன்னோர்கள் அதுக்கு பேர் வச்சுருக்காங்க. ஆனால் அது மற்றவங்க நம்மளுக்கு செய்கிறாங்க, மற்றவங்க நம்மளுக்கு கெடுதல் பண்ணுறாங்க அப்படின்னு கற்பனைகள்லேயே வாழக்கூடியவர்களாக நீங்கள் இருக்காதீங்க. அதுக்கான விஷயங்களில் நான் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன், இருக்குது, இல்லாமல் இல்லை. அதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒருத்தர் மனசு மாற்றுறது, அவங்களுடைய சொத்தை அபகரிக்கிறது, பணத்தை அபகரிக்கிறது, நகையை அபகரிக்கிறது, பெண்களை ஏமாற்றுவது, இந்த மாதிரி எல்லா விதத்துலேயும் இந்த மாதிரியான பில்லி சூனியங்கள் வேலை செய்கிறது, செய்யலின்னு கிடையாது. அது தீய சக்தியோட வழிமுறையில் செய்யக்கூடிய விஷயங்கள். தெய்வ காரியத்தில் நீங்கள் நம்பி வந்துட்டிங்கன்னா, தெய்வத்தை முழுமையாக நம்பினீங்க தான் அது சரியாகும். ஏதோ வந்தோம் போனோம், பல கோயிலுக்கு போகிறோம், அதே மாதிரி இங்கேயும் வந்துட்டு போனோம் அப்படின்னு அப்படி ஒரு நிலைமையில் நீங்கள் எந்த கோயிலுக்கு போனீங்கனாலும் அவநம்பிக்கையோடு நீங்கள் போகையில் அது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ஏன்னா நம்மளுக்கு தீர்வு வேணும், நம்ம பிரச்சனையிலிருந்து வெளியே வரணும், அதுக்கு பரிபூர்ணமாக தெய்வத்தை நம்பணும். அதனால் அறகுறை நம்பிக்கையோட அவநம்பிக்கையோட அது நடக்குமா நடக்காதாங்கிற கேள்வியெல்லாம் கேட்குறத விட முழுமையாக சரணாகதியாக தெய்வத்தை நம்புங்க. கையெடுத்துட்டு வாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தான் தீர்வு கிடைக்கும். உடனடியாக எல்லாத்துக்குமே மாற்றங்கள் வந்துடாது. இன்றைக்கி வந்தோம், நாளைக்கு உடனே எனக்கு வெடிவு வந்துருச்சு, வாழ்க்கையில் மாறிடுச்சு அப்படிங்கிறதெல்லாம் வெகு சில பேர்த்துக்கு நடந்திருக்கு. நகைக்கானன்ட்டு வந்தவங்க கோயிலுக்கு வந்துட்டு திரும்பி போகையில் நகை கிடச்சிருச்சு. அதுதான் விஷயம். வீட்டுக்குள்ளேயே இருந்திருக்கு. இந்த மாதிரியெல்லாம் நடந்திருக்கு. அதே மாதிரி பல வருடங்களாக திருமணமாகி குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் வேணும்னு பல கோயிலுக்கு போய் நடக்காமல் மாசாணியம்மன் கோயிலுக்கு வந்தவங்களுக்கு நடந்திருக்கு. அதுதான் அவங்க ரொம்ப முக்கியமானது. அப்படி இருக்கக்கூடிய இந்த தெய்வத்துடைய அனுகிரகத்தில் எல்லாமே நல்லதாக தான் நடக்கும், நல்லதாக தான் நீங்கள் நினைக்கணும், நம்பி வரணும். அதுதான். அப்போ இந்த தீய சக்திகளுடைய வேலைகள் எல்லா காலங்கள்லையுமே செயல்படுமா அப்படின்னா எல்லா காலங்கள்லையுமே எல்லாத்துக்கும் செயல்படாது. எதிரிகள் எந்த விதத்துலேயும் எல்லா நிலையிலும் உங்களை எதிர்த்து சில விஷயங்கள் செஞ்சு கொண்டிருந்தாலும் உங்களுடைய நேரங்கால கிரக நிலைகள் சரியில்லாமல் இருக்கும் பொழுது தான் இது செயல்படும். உங்களுடைய தசா புத்தி கிரக நிலைகள் இதெல்லாம் சரியாக இருக்கும் பொழுது அது நிச்சயமாக வலுவிழந்து செயலிழந்து தான் இருக்கும். முன்னோர்களுடைய பூர்வ புண்ணியத்தில் இருக்கக்கூடிய இந்த மாதிரியான தீய சக்திகள் செஞ்சு வச்சு அதை கழிக்காதவர்களுடைய அந்த குடும்பத்துக்குள்ளேயும் இது தொடர்ந்து வேலை செய்யும். எங்கள் உறவுக்குள்ளே யாருமே எனக்கெல்லாம் எதிரிகள் கிடையாதுங்க, ஆனால் எங்கள் குடும்பம் சிரமத்தில் இருக்குது, துன்பத்தில் இருக்குது, வேதனையில் இருக்குது அப்படின்னா பூர்வ புண்ணியங்களில் உங்களுடைய முன்னோர்களுக்கு யாராவது பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த பண்ணி வச்சது இப்போ இந்த காலகட்டத்தில் அந்த ரத்தங்கள் சம்மந்தப்பட்ட உறவுகளில் அது வேலை செய்யும். எங்கெங்கெல்லாம் அவங்க சம்மந்தப்பட்ட வாரிசுகள் இருக்காங்களோ அங்கே எல்லாம் அது வேலை செய்யும். அது குறிப்பாக அந்த சொத்தை அனுபவிக்கக்கூடியவர்கள், வாரிசுதாரர்கள், நேரடி வாரிசுதாரர்களை அது அதிகமாக தாக்கக்கூடியதாக இருக்கும். தாத்தாவுக்கு யாரோ வந்து பண்ணி வச்சுருப்பாங்க, தாத்தா அதனால் சிரமப்பட்டு அப்படி வாழ்ந்து அவர் வாழ்க்கையை முடிச்சிருப்பார். ஆனால் என்ன நடக்குதுன்னு அவருக்கு தெரிஞ்சிருக்காது. ஆனால் இந்த காலகட்டத்திலையும் அந்த குடும்பம் அதே மாதிரி அதை விட அதிகமாக சிரமப்படக்கூடிய காலகட்டங்களில் நிச்சயமாக அது உள்ளே இருக்கும். அதையெல்லாம் நீங்கள் எடுக்க வேண்டும், அதை சரி பண்ண வேண்டும், அதை நிவர்த்தி பண்ண வேண்டும். அப்படி ஒரு காலகட்டத்தில் அது ஒரு சூழ்நிலை வரும் பொழுது தெய்வத்துடைய அனுகிரகம் வரையில் அதை நீங்கள் உங்களுடைய சுய ஜாதகத்திலேயே அதை தெரிஞ்சுக்கலாம். பூர்வ புண்ணியம் என்பது 5ஆம் இடம். அந்த 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை வச்சு உங்களுடைய முன்னோர்களுடைய வாழ்க்கையும் குலதெய்வத்துடைய அனுகிரகத்தையும் குலதெய்வத்துடைய ஆசீர்வாதம் இருக்கா இல்லையா, குலதெய்வ கட்டு இருக்கா இல்லையாங்கிறதையும் நம்ம அதில் பார்த்து அதை தெரிஞ்சுட்டு அதுக்கான நிவர்த்தி பண்ணக்கூடிய விஷயங்களில் தெய்வத்தை அணுகும் பொழுது நிச்சயமாக தீர்வு இருக்குது. அப்போ நம்ம நோய் என்ன இருக்குன்னே தெரியாமல் எனக்கு பிரச்சனை இருக்கிறதுங்கிறத விட நம்மளுக்கு என்ன பிரச்சனை இருக்குது, நம்மளை எதனால் இந்த குடும்பம் இவ்வளோ சீரழியுது, இவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது, துன்பங்கள் இருக்குது அப்படிங்கிறத முதல்ல அவரவர்கள் சுய ஜாதகத்தில் நம்ம தெரிஞ்சுக்கணும். நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு போய் நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு ஒரு விஷயத்தை செய்யுங்க. நிறைய பேர் தொழில் ஆரம்பிக்கிறாங்க, கடனுடனே வாங்கி ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அவர்களெல்லாம் சுய ஜாதகத்தில் என்ன இருக்குது, இந்த காலகட்டம் சூழல் எப்படி, எனக்கு பரவாயில்லையா அப்படின்லாம் பார்க்குறதே இல்லை. அவங்க ஏதோ ஒரு ஆர்வத்தில் அப்படி பணங்காசு இருக்குது, ஏதோ ஒன்று
நகையை விற்று இடத்த விற்று ஒரு தொழில் ஆரம்பிச்சலான்னு யாரோ பேச்சு கேட்டுலாம் இறங்கி நிறைய சிரமப்படக்கூடியவர்கள்லாம் இருக்காங்க. கடனுடன் ஆகி சொத்தெல்லாம் இன்றைக்கி வந்து அடகில் இருக்கக்கூடிய நிலையெல்லாம் வருது. இப்படி ஒரு சூழ்நிலை வரும் பொழுது அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, யாராவது ஏதாவது செஞ்சு வச்சுட்டாங்க, நான் தொழிலில் வந்து மேலே வரக்கூடாதுன்னு நினச்சிட்டாங்க, நான் வளரக்கூடாதுன்னு நினச்சிட்டாங்க, எதிரிகள் இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. இது நீங்கள் பண்ணிய தவறு. இதுக்கு யார் மேலேயும் பழி போடக்கூடாது. உடனடியாக மருந்து வச்சுட்டாங்க, மாயம் வச்சுட்டாங்க, செய்வனை வச்சுட்டாங்கன்னெல்லாம் சொல்லக்கூடாது. நம்ம சுய ஜாதகத்தில் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம ஒரு விஷயத்தை பண்ணுறோம் அப்படின்னா, கல்யாணம் காட்சி, தொழில், அதே மாதிரி வேலை, எந்த சம்மந்தப்பட்ட விஷயம், வெளிநாடு போகிறது வர்றது எல்லாத்துக்குமே இந்த காலகட்டங்கள்லாம் நம்மளுக்கு நல்ல நேரத்தில் இருக்குதா, நல்ல விஷயமா நடக்குமா அப்படிங்கிறது நம்ம தான் பார்த்துக்கணும். இப்போ பொண்ணு பார்க்குறோம், மாப்பிள்ளை பார்க்குறோம், பேசி முடிக்கிறாங்க அப்படின்னா உடனே பொண்ணு கொடுத்துட மாட்டாங்க, மாப்பிள்ளை கொடுத்துட மாட்டாங்க, கல்யாணம் நடக்காது. அவங்களுக்கும் பல விதமாக வந்து பொண்ணு வீட்டில் ஜாதகம் பார்க்குறது, பையன் வீட்டில் பார்க்குறது, அந்த பொருத்தங்கள் இதெல்லாம் பார்த்து தானே பண்ணுறாங்க. இப்போ அது மாதிரி தான் எல்லா விஷயத்துலையும் நீங்கள் வந்து தெளிவாக இருக்கணும். முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி பல விதங்களில் யோசிக்கணும். காசு, பணம், வீடு கட்டுறது, வண்டி, வாகனம் எல்லாத்துலேயுமே வந்து நம்மளுக்கு காலங்கள், சூழல்கள் எப்படி இருக்குங்கிறத பார்த்துக்கணும். இதெல்லாம் இல்லாமல் நீங்கள் போய் கண்ணை மூடிட்டு செய்யக்கூடிய வேலைகளில் பாதிப்புகள் வரும் பொழுது பிறர் மீது நம்ம குற்றம் சொல்கிறது, இந்த மாதிரி மருந்து வச்சுட்டாங்க, மாயம் வச்சுட்டாங்க, செய்வனை இருக்குது, அதை பண்ணிட்டாங்க, இது பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் ஆகாது. அது வந்து நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்கள்லேயே நம்மளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தி விடும். பயத்திலேயே நம்ம இல்லாத நினச்சி இருக்கிறதா வாழும் பொழுது நிச்சயமாக அது வேலை செஞ்சிடும். எங்கேயாவது முன்னோர்களுக்கு செஞ்சது எல்லாமே வந்து நம்ம வீட்டில் உட்காந்துக்கும். அப்படியெல்லாம் கற்பனை பண்ணாதீங்க. அதனால் உண்மையாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம தெளிவுபடுத்திக்கணும் முதல்ல. அதுக்கப்புறம் அதை தீர்வை நோக்கி போகணும். உடனடியாக எனக்கு வந்து காய்ச்சலுங்க, தொடர்ந்து உடம்பு சரியில்லைங்க அப்படின்னா மருத்துவரை தான் பார்க்கணும். மருத்துவரை பார்த்து தெளிவான ஒரு விஷயங்களை உடம்பை செக் பண்ணிட்டு தான் நீங்கள் முடிவெடுக்கணும். உடனடியாக எனக்கு தொடர்ந்து வயிற்று வலிங்க அப்படின்னு ஒரு அம்மா சொல்லுது. எப்போ இருந்துமா அப்படின்னா ஒரு 6 மாதங்க அப்படின்னு. மருத்துவமனைக்கு போனீங்களா இல்லைங்க அப்படிங்குது. தொடர்ந்து 6 மாதமாக வயிற்று வலி இருக்குது, மருத்துவமனைக்கு போனீங்களா அப்படின்னா இல்லைங்க அப்படிங்கிறாங்க. அப்போ மருத்துவமனைக்கே போகாமல் உடம்பு செக் பண்ணாமல் எனக்கு அது இருக்குது, இது இருக்குது, மருந்து வச்சுட்டாங்க, வயிற்றுக்குள்ளே இருக்குது, கட்டியாக இருக்குது அப்படின்லாம் நீங்களாக கற்பனை பண்ணிக்காதீங்க. இதில் சில பேர் இருக்காங்க, மருந்து போய் எடுத்துகிட்டு வர்றேங்க, எடுக்க வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு. இந்த விஷயத்தை பற்றி நான் தனியாகவே வீடியோ போட்டிருக்கேன், விழிப்புணர்வு வீடியோ, அதை பாருங்கள். மருந்துங்கிறது வயிற்றுக்குள்ளே அப்படி வைக்க முடியாது. அதை ஊதி எடுக்கிறேன் அப்படிங்கிறது அதுவும் நம்பிக்கையற்ற தன்மை. ஒரு காலத்தில் உண்மையாக இருந்தது, இன்றைக்கி அது வேறு விதமாக போயிடுச்சு. அதை நம்ம பேசுறதுக்கு, விரிவாக பேசுகிறதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை பாருங்கள். அப்போ நம்ம தான் விழிப்புணர்வாக இருக்கும். நம்மை சுற்றி எத்தனையோ ஏமாற்று வேலைகள், இந்த மாதிரியான ஒரு மூட நம்பிக்கைகள் எல்லாம் இருந்துகிட்டு தான் இருக்குது. அதில் நம்ம போய் விழுந்துடக்கூடாது, சரிங்களா? அதனால் இருக்கக்கூடியது நிச்சயமாக இருக்குது, இல்லைன்னு நம்ம சொல்லலை. செய்வனையெல்லாம் இல்லைங்க அப்படின்லாம் நம்ம சொல்ல வரல, எல்லாமே இருக்குது. ஆனால் அது நமக்கு இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் மேலோட்டமாக பார்த்துட்டு முடிவு பண்ணாதீங்க. முதல்ல தெய்வத்தை நம்புங்க. தெய்வத்துடைய அனுகிரகத்தில் வீடு வாசல் சுத்தமாக வச்சுக்கோங்க. அமைதியாக இருங்க. கணவன் மனைவிக்குள்ளே சண்டை வந்தாலும் யாரோ ஒருத்தர் அமைதியாக போங்க. வீட்டுக்குள்ளே சத்தம் வராமல் வாழ்வதற்கு என்ன வழி, அந்த வழி பாருங்கள். குழந்தைகள் நல்வழிப்படுத்தக்கூடிய சூழலை உருவாக்குங்க. அப்போது அமைதியாக இருக்கக்கூடிய குடும்பத்தில் தெய்வங்கள் நிச்சயமாக குடியேறும். தெய்வங்கள் இருக்கக்கூடிய இடத்துல தீய சக்திகளுக்கு வேலையே இல்லை. எவ்வளோ பெரிய தீய சக்திகளை கொண்டு வந்து என்ன வேலை செஞ்சாலும் தெய்வத்துடைய அனுகிரகம் இருக்கையில் அந்த குடும்பத்துக்குள்ளே தீய சக்திகள் உள்ளே வரவே வராது, வரவும் முடியாது. அதனால் குலதெய்வ கட்டு இருக்கான்னு முதல்ல பார்த்துக்குங்க. தெய்வ அனுகிரகம் இல்லைன்னா நிச்சயமாக அங்கே இந்த மாதிரி தீய சக்திகளுடைய வேலை ஏதோ ஒரு விதத்தில் வந்து உங்களுக்கு தொந்தரவு கொடுத்துட்டு தான் இருக்கும். அதில் மாற்று கருத்தில் அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதை சரி பண்ணணும் அப்படின்னா தெய்வத்தால் ஆகக்கூடிய அந்த பரிகாரத்தினால மட்டும்தான் முடியும். ஏதோ பிரச்சனை இருக்குது, மிளகா அரைக்கணும் அப்படிங்கிறதுனால மட்டும் பிரச்சனை தீராது. அந்த பிரச்சனைக்கான ஆணிவேர் எங்கே, ஏன் அந்த பிரச்சனை ஏற்பட்டுச்சு அப்படின்னு உங்களையே சுய ஆய்வு செய்து கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் உங்களுக்கு ஒரு விழிப்பு வரும். வாழ்க்கையில் தெய்வத்துடைய அனுகிரகம் பூரணத்துவமாக கிடைக்கும். உள் விழிப்பில் நம்மளுக்கு விழிப்புணர்வுடன் இருக்கும் பொழுது தான் தெய்வத்துடைய ஆசீர்வாதம் ஒவ்வொருவருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்குங்கிறத அதை நீங்கள் புரிஞ்சுக்கங்க. அதுதான் வந்து உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புதத்தை நிகழ்த்தும், தெய்வத்துடைய அனுகிரகத்தை கொடுக்கும். நம்மளுடைய நம்பிக்கையும் தெய்வத்தை சரணாகதி அடைவதும் மட்டும்தான் ஒரே தீர்வு. குழப்பங்களாலேயும் நடக்குமா நடக்காதேங்கிற அரமனசுடன் தெய்வத்தை அணுகினீர்கள் என்றால் நிச்சயமாக அங்கே தெய்வத்துடைய ஆசீர்வாதம் முழுமையாக கிடைக்காது. தெய்வத்துடைய ஆசீர்வாதம், தாய் மாசாணியுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேங்க. எல்லா வளமும் நலமும் பெற்று 16 செல்வங்களுடன் உங்கள் வம்சாவளி தலைத்தோங்க நான் என்னைக்கும் தாய் மாசாணி வேண்டிக் கொள்கிறேன். குருவே சரணம். தாய் மாசாணியை போற்றி போற்றி. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.